இந்த தைப்பூசத்துக்கு ஒரு ஐதீகம் என்ன அப்படின்னா, உலக உயிர்கள் உலகத்தில் முதல்ல நீர் தோன்றினதும் அதன் மூலமாக உயிர்கள் உருவான விதம் அப்படிங்கிறது தான் இந்த தைப்பூசத்தில் உள்ள ஒரு முக்கியமான சாராம்சம். அப்போ உலக உயிர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்த முருகனுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆடி மாதத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதைகளை எல்லாம் அறுவடை செய்யும் காலம்தான் தை மாதம். அப்போ அந்த தை மாதத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவோம், புதுப்பொங்கல் வச்சு முருகரை ரொம்ப சிறப்பாக வழிபடுவோம். சூரியனுக்கு எப்படி பொங்கல் கொடுக்குறோமோ அதே மாதிரி முருகருக்கு அந்த அறுவடை பண்ண எல்லா பொருட்களையுமே வைத்து வழிபடக்கூடிய விழா தான் தைப்பூசம். அப்போ அந்த தைப்பூசத்தை ஒரு சிறப்பான ஒரு விழாவாக எல்லாருமே எடுப்பாங்க. ரொம்ப அதே மாதிரி பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை அந்த வேலுக்கு பேர் பிரம்ம வித்யா. அம்பிகை முருகருக்கு அந்த வேலை சூரபத்மனை வதைப்பதற்காக கையில் கொடுக்கப்பட்ட நாள் கூட அந்த தைப்பூச நாள்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த தைப்பூசத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. சொன்னோன்னா இன்றைக்கி இந்த பதிவே பத்தாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது.